ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 3, 2024. பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அவரது குடைநிழலில் முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்கின்றோம். பாபா ஓர் அழகான விஷயத்தை கூறியிருக்கின்றார். எந்த குழந்தைகள் தமது சுவாசத்தை கூட இறை சேவையில் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர்கள் முழு கல்பத்திலுமே ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். சங்கம யுகத்திலோ பல விஷயங்கள் இருக்கின்றன. கர்ம கணக்கின் விளையாட்டு நடக்கிறது. உணவுப் பொருட்கள் மிகவும் மோசமாகிவிட்டன. ஆனாலும் கூட யாரொருவர் சுவாசத்திற்கு சுவாசம் தந்தையின் நினைவில், ஞானத்தின் சிந்தனையில், சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவதில் கழிப்பார்களோ அந்த மனநிலையின் தாக்கம் உடல் மீது அவசியம் ஏற்படுகிறது. தற்காலத்தில் பல மருத்துவர்களும் கூறுகிறார்கள், அதாவது பல நோய்கள் சைக்கோசோமேட்டிக், அதாவது மனதின் காரணமாக உருவாக்கப்பட்ட நோய்கள் என்று கூறுகிறார்கள். மனதில் பதற்றம் இருப்பதனால் பல நோய்கள் ஏற்படுகின்றன. சிலருக்கோ விஷயங்களை பிடித்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நோய்களை கூட பிடித்து கொள்கிறார்கள். நாம் அனைவரும் அறிவோம். சிலரோ கடந்து சென்ற விஷயங்களை பிடித்து கொண்டு அவற்றையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது, யாரோ தவறாக நடந்து கொண்டு விட்டார்கள், மிகவும் இன்சல்ட் செய்தார்கள், அவற்றை அவர்கள் பிடித்து கொள்கிறார்கள். இவ்வாறு பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் அனைவரும் இவற்றை அறிவோம். மனிதர் தம் மனதிலும் புத்தியிலும் என்னவெல்லாம் பிடித்து கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள். மாறாக மனிதர்கள் அழகான சிந்தனையில் ஈடுபடுவார்களானால், மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்களானால் அவர்களது உடலில் நல்ல ரசாயனங்கள் சுரக்கின்றன. அவை மிகுந்த நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதன் மூலம் உடல் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறது. எனவே கவனம் செலுத்துவோம். நமது வாழ்க்கையானது கவலைகளில், குழப்பங்களில், பதற்றத்தில், விஷயங்களை பிடித்து கொள்வதில் இப்படியே கழிந்து சென்று விடக்கூடாது. தற்கால உலகிலோ உறவுகளுக்கிடையே மிகுந்த கடுமைத்தன்மை இருக்கிறது. ஒருவரது கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார், அல்லது வேறு ஏதோ விஷயத்தில் மாட்டியிருக்கிறார். மனைவி மிகவும் துக்கத்தில் இருக்கிறார். தனது தாயின் வீட்டிற்கு சென்று விடுகிறார். கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்றன. இப்படிப்பட்ட விஷயங்களால் மனம் எப்போதும் எதிர்மறையாக சிந்திக்கிறது. அதனால் பல நோய்கள் வருகின்றன. உறவுகளின் சுகம் மிகப்பெரிய சுகம் அல்லவா? உறவுகளில் அன்பு இருக்க வேண்டும், வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும், ஒருவர் மற்றவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கின்றது. அந்த வீட்டில் லட்சுமி குடியிருக்கிறார், அங்கே ஆரோக்கியமும் இருக்கும். எனவே கவனம் செலுத்துவோம். வாழ்க்கையினை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். ஈஸ்வரிய ஞானத்தின் சிந்தனையில் வாழ்க்கையை கழிப்போம். அதற்காக அதிகாலையில் ஞான முரளி என்று கூறப்படும் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்க வேண்டும். இது மிகவும் அவசியமானதாகும். கூடவே அதிகாலை வேளையில் தன்னைத்தான் ஆன்மீக மகிழ்ச்சியினால், பெருமிதத்தினால் நிறைத்து கொள்ள வேண்டும். பிரபுவின் அன்பில் தன்னைத்தான் மூழ்கடித்து விட வேண்டும். இவையும் மிகவும் அவசியமானவையாகும். ஆரோக்கியமாக இருப்பதும் நோய்வாய்ப்படுவதும் நமது கைகளில் தான் இருக்கின்றது. நோய் வந்தாலும் சரி, சென்றுவிடும். நேர்மறையாக சந்திப்போம். இரவு உறங்குவதற்கு முன்பு நமது ஆழ் மனதில் புரோகிராம் செய்வோம். நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நோயற்றவனாக இருக்கிறேன், எனது மூட்டு வலி சரியாகிவிட்டது, எனது உயர் இரத்த அழுத்தம் சீராகிவிட்டது. இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை உருவாக்கியபடி உறங்குவோமானால் இரவு நமது ஆழ்மனதில் அதிகபட்ச குணப்படுத்தும் சக்தி இருக்கும். அது முழு இரவும் நமது உடலை சீர்படுத்தும். இவ்வாறு நிரந்தரமாக மனதின் சக்திகளை பயன்படுத்துவோம். மேலும் தண்ணீரை சார்ஜ் செய்து பருகுவது, இதுவும் மிக அழகான விஷயமாகும். நமது உடலிலும் மிகுந்த தண்ணீர் இருக்கிறது. நாம் பருகும் சக்தியூட்டப்பட்ட தண்ணீரானது உடலில் இருக்கும் இரத்தத்தையும் சக்தியூட்டும், புத்துணர்ச்சி அளிக்கும், புதிய ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். இதன் மூலம் நாம் ஆரோக்கியமான வாழ்வினை வாழ முடியும். எனவே வாருங்கள்,
மகிழ்ச்சியில் நடனமாடுவோம். பாபாவின் குடைநிழலில் வாழ்வோம். சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். மேலும் சதா சுகமானவராக, ஆரோக்கியமானவராக வாழ்க்கையை ரசிப்போம். ஓம் சாந்தி.